அன்னைக்கு இரவு 11:45 நான் ஓட்டிட்டு வந்த காரு சடனா தடுமாறி ஒரு பேரிகார்ட்ல இடிச்சு, கார்ல இருந்த ஏர் பேக் எல்லாம் ரிலீஸ் ஆகி, கிளாஸ் எல்லாம் பொட்டி என் மேல தெறிச்சு, மரணத்த நெருக்கத்துல பார்த்த மாரி ஒரு ஃபீலோட காருக்கு வெளியில இறங்குனேன். சுத்தி திரும்பி முன்னாடி, பின்னாடி பார்த்தா யாருமே இல்ல. ஏதோ 1, 2 கார் மட்டும் முன்ன பின்ன வந்துட்டே இருந்தது. தெரியும்ல, நடுராத்திரி யாராவது கை காட்டினா நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. இப்ப அந்த கார கொண்டு முன்னாடியும், பின்னாடியும் எடுக்க முடியாது. என் வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுல இருந்தேன். இப்ப நாங்க 3 பேர் இருந்தோம். எங்களுக்கு யார கூப்பிடணும்னே தெரியாது. என்ன பண்ணணுன்றதும் தெரியாது. ஸோ இந்த மாரி நிலைமையில நீங்க ஏதோ ஒரு ஊர்ல, எங்கேயோ ஒரு இடங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது நேஷனல் ஹைவேயோட டோல் ஃப்ரீ நம்பர். பலரும் அந்த மாரி நேரத்துல நிர்கதியா அப்படியே நின்றுவாங்க. டெஃபினெட்லி அவங்க உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. 1033 நேஷனல் ஹைவே நான் கான்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 108யும் கான்டாக்ட் பண்ணேன். 1033 விட ஃபாஸ்ட்டா 108 ரீச் பண்ணாங்க. இருந்த ஸ்பாட்டுக்கு இம்மீடியட்டா வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து எங்கள ஒரு ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ பணக்குடி ஜிஹெச். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நாங்க டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஒண்ணும் பெரிய அளவுல காயம் ஏற்படல. பட் கார் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நேஷனல் ஹைவேல இருந்து திரும்ப திரும்ப கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு என்னாச்சு? எங்க இருக்கீங்க? இப்போ ஓகேயா? இவ்ளோ கேர் குடுத்தாங்க. அதே மாரி தான் 108லயும் ஸோ கன்ஃபர்மேஷனும் திரும்ப பண்ணிக்கிறாங்க. வந்துட்டாங்களா? உங்கள பிக்கப் பண்ணிட்டாங்களா? அப்படின்ட்டு. நம்ம நிர்கதியா இருக்கிற இடங்கள்ல கவர்மெண்டோட சர்வீஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றது நமக்கே நெறைய நேரங்கள்ல தெரியாம இருக்கும். ரீச் அவுட் பண்ண முடியாத இடங்கள்ல ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளாடி சிக்கிட்டீங்க, மெடிக்கல் எமர்ஜென்சின்னா, நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது 108ம் 1033 நேஷனல் ஹைவேனா மட்டும். இல்லன்னா எங்கனாலும் 108 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அத விட சுவாரஸ்யமா என்கிட்ட வந்து 3, 4 மொபைல் ஃபோன் இருந்துச்சு. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஆனா ஒரே ஒரு ஐஃபோன் கையில வச்சிருந்தேன். அந்த ஐஃபோன் அடிபட்ட இம்மீடியட்டா அது கிராஷ் டிடெக்டட் ஆயிருச்சு. எமர்ஜென்சிக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு அதுவே கால இனிஷியேட் பண்ணிருச்சு. இப்ப எனக்கு அந்த மாரி நேரங்கள்ல நமக்கு பண்ற சின்ன சின்ன உதவி கூட நமக்கு பெருசா தெரியும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் என் கையில இருக்கு. மேபி அந்த சர்வீஸ் இருக்கலாமோ என்னமோ! பட் ஐஃபோன் அத எவ்வளோ அழகா வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்றதும் உண்மையிலேயே வந்து மெய்சிலிர்க்க வச்சுச்சு. ஸோ எமர்ஜென்சி டைம்ல வந்து நம்ம வச்சிருக்க வேண்டிய பேக்கப் எப்பவுமே நம்ம ரெடியா இருக்கணும். சில நேரங்கள்ல மிட் நைட்ல போய் அன்னைக்கு நான் நெறைய கார்கள எனக்கு தெரியும் நிறுத்த மாட்டாங்கன்னு. இருந்தாலும் நாங்க கை நீட்டினோம். ஏன்னா பல கிலோமீட்டர் முன்ன பின்ன எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. பட் யாருமே நிறுத்தல. பட் அவங்க நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம கை நீட்டினாலும் சில நேரங்கள்ல நான் நிறுத்தி கேட்டுருக்கேன். பட் எல்லாரும் அதே மாரி பண்ணுவாங்களான்றது கொஸ்டின் மார்க் தானே. பி பிரிபேர்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் எமர்ஜென்சி டூ எவரி டைம். ஸோ அது மாரி எப்பவுமே ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லா கார்லயுமே வரும். அது மாரி ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கையில வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு எந்த எமர்ஜென்சிலயும் ஒரு சின்ன காயத்துக்கோ, ஒரு சின்ன தழும்புகள வந்து ப்ளீடிங் அரெஸ்ட் பண்றதுக்கோ டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவுமே யாரோட உதவிய நமக்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நேரம் வராது. ஏன்னா 108க்கு கால் பண்ணா கூட வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அந்த 15 நிமிஷம் உங்களுக்கு ப்ளீடிங் ஆயிருச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி பிரிபேர்ட் ஆல்வேஸ் ஃபார் எனி டைப் ஆஃப் எமர்ஜென்சி டூ ஃபேஸ். நன்றி.